அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். டெல்லியில பிரதம மந்திரி நேரடியாக வந்திருந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர்களுடைய மொழி மட்டுமல்ல, கலாச்சாரம், விழாக்கள், பண்பாடு இவற்றையெல்லாம் மிக உயர்வாக உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பிரதமருக்கு எங்களுடைய நன்றிகள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? பிரதமரோட ஸ்பீச் எப்பவுமே அவர் மாநிலங்கள் பலவாக, மொழிகள் பலவாக இருந்தாலும் கூட அத்தனை பேரும் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல எப்பவும் அந்த ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுப்பாரு. இன்னைக்கு அவரோட ஸ்பீச் அந்த மாதிரி இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எந்த அளவுக்கு வலுவா இருக்கிறாங்க, உங்களுடைய நம்பிக்கை என்ன? இன்னும் கூட்டணி கட்சி, இன்னும் கட்சிகள் கூட்டணிக்கு நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் கூடுதலாக கட்சிகள் வரும். வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு பிரதம மந்திரி வர இருக்கிறார். அவர் வருகின்ற பொழுதும் அந்த முதல் கூட்டம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டமாக நடக்க இருக்கிறது. அதற்கு பின்னாலும் இன்னும் பலம் சேரும். அதனால இன்றைய தேதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியை வீழ்த்துகின்ற சக்தி ஒரு கூட்டணிக்கு இருக்க முடியும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கிறது. தெரிந்து கொள்வீங்களா? பிரதமரை ஏற்றுக்கொள்கின்ற எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஏற்றுக்கொள்கின்ற யார் வந்தாலும் நாங்கள் விஜயீ பவ அப்படின்னு தான் சொல்லுவோம். அது விஜயீ பவன்னு இருக்கும். நன்றி.